ஓகே. இந்த கார நம்ம எப்படி எடுத்தோம்? ஏன் லாராவ வந்து சேல் பண்ணோம்? அப்படின்ற ஸ்டோரி நான் சொல்றேன். இப்ப லாரா என்ன பிரச்சனைன்னா, அது நமக்கு எடுக்கும்போது தெரியும் அது ஸ்பேர் எல்லாமே காஸ்ட்லின்ட்டு. பட் அதில பிரச்சனை என்னன்னா, ஸ்பேர் கெடைக்கல. அதுதான் அதோட பெரிய பிரச்சனையே. நாங்க லாஸ்ட் டைம் அத வாங்கி நாங்க நெறைய வெளிலலாம் போயிட்டு வந்தோம். பட் வீடியோ தான் எடுக்க முடியல. ஒரு 2, 3 வீடியோ எடுத்தோம். ஆனா அது இப்ப போஸ்ட் பண்ண முடியல. அதுக்குள்ள நெறைய சேஞ்ச் ஆயிடுச்சு. ஒய்ஃப் வந்து சிஸ்டம் எல்லாமே ஆஃபீஸ் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ எனக்கு ஃபோன்ல எடிட் பண்ண முடியல. எனக்கு ஒர்க்கும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால அதில வீடியோ நெறைய போட முடியல. பட் வீடியோலாம் இருக்கு. என்னென்ன வீடியோ எடுத்தேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அட்டாச் பண்றேன். ஒரு வாட்டி ஒய்ஃபோட ஒரு கிளாஸுக்கு அவங்க அட்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு நாங்க போயிருந்தோம். நானு, பிரவீன்மா தமிழ், அப்புறம் ஒய்ஃப் எல்லாருமே போயிட்டு அவங்கள ட்ராப் பண்ணிட்டு கிளாஸ் முடிஞ்சோடனே பிக்கப் பண்ணிட்டு அப்படியே சரவணா ஸ்டோர் போயிருந்தோம். போரூர் சரவணா ஸ்டோர். ஸோ அங்கே போயிட்டு அது ஒரு சின்ன விளாக் மாதிரி எடுத்திருந்தோம். பட் அதுவும் போட முடியல. அப்புறம் லாரால ஒரு வாட்டி ஊருக்கு போயிருந்தோம், திருநெல்வேலி எங்கள் ஊருக்கு. அது ஒரு அந்த விளாக் எடுக்கலான்ட்டு இருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக எடுக்க முடியல. ஏன்னா பாப்பாவுக்கு வந்து அந்த டைமில் ஃபுட் பாய்சன் ஆகிட்டு அவள் ரொம்ப டல் ஆகிட்டா. நாங்களுமே ரொம்ப அவள் இருந்த நிலைமையை பார்த்துட்டு எங்களுக்கே ரொம்ப அந்த டைமில் வீடியோ எடுக்கணுன்னே எங்களுக்கு தோணலை. ஸோ வீடியோ எடுக்க முடியல. அப்பா வேறு அன்றைக்கி டியூட்டி முடிச்சுட்டு வந்து தான் நாங்கள் கிளம்புற மாதிரி இருந்துச்சு. அவர் வரதுக்கு ஆல்ரெடி 12 o'clock ஆகிடுச்சு அவங்க வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு. ஸோ வந்ததுக்கு அப்புறமா நாங்கள் அவசரமாக கிளம்பி 2 மணி ஆச்சு அன்றைக்கி நைட்டு கிளம்புறது. ஸோ அதனால் அந்த வீடியோ எடுக்கலை. பட் நாங்கள் ட்ராவல் போகும்போது ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸ்லாம் எடுத்திருந்தோம். அப்புறம் ஊரில் போய்ட்டு நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருந்தோம் நம்ம லாரா வச்சு. அந்த ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வீடியோலாம் எடுத்திருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அது போஸ்ட் பண்ண முடியல. எதுவுமே வீடியோ போட முடியல. ஓகே, பரவாயில்ல. இப்போ லாராவை ஏன் கொடுத்தோன்னா, மெயின் ப்ராப்ளம் ஆச்சுன்னா, நாங்கள் லாஸ்ட் டைம் திருநெல்வேலி போயிருந்தோம் சொன்னால, போயிட்டு வரும்போது அதில் ஒரு கூலண்ட்லேருந்து ஒரு டியூப் ஒன்று, ஒரு அலுமினியம் டியூப் ஒன்று கூலண்ட் ரொட்டேஷன் ஆகுறது. அந்த டியூப் என்னாச்சு, கீழே ஒரு பெட்டில் வந்து டச் ஆச்சு. நான் அந்த வீடியோ எடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது இந்த ரெடி இது கூலண்ட் இங்கிருந்து இதுலேருந்து வருதுலண்ணா, கூலண்ட் பைப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த பெட்டு மாதிரி இருக்குது. இதில் இது மூவிங்கில் அப்படி உரசி இது கீழே ஒரு சின்ன ஹோல்ஸ் மாதிரி இருக்குது. கீழே அதை நான் டேப் போட்டு ஒட்டியிருக்கிறேன். ஒரு சின்ன ஹோல்ஸ் மாதிரி வந்து அதுலேருந்து இந்த கூலண்ட் ஆயிலே லீக் ஆகிடுச்சு. அதுக்காக நான் இப்போது டேப் போட்டு ஒரு எமர்ஜென்சிக்காக மட்டும் டேப் போட்டு ஒட்டி வச்சுருக்கிறேன். அது கீழே வந்து டச் ஆகி வரைஞ்சி அதில் ஒரு சின்ன ஹோல்ஸ் ஒன்று விழுந்துருச்சு. அந்த ஹோல்ஸை வெல்டு வச்சு பண்ண முடியல. வெல்டிங் வைக்கவில்லை. வெல்டிங் வச்சாலும் அது வந்து நிற்கலை. ஸோ நாங்கள் வேறு ஒரு பிளாஸ்டிக் பைப் போடுற மாதிரி ஆயிடுச்சு. அந்த பிளாஸ்டிக் பைப் போட்டால் என்ன ஆகுதுன்னா, ஹீட் சிக்னேச்சர் காட்டிக்கிட்டே இருக்குது. கூலண்ட் கம்மியாகலை, ஹீட்டு முள்ளும் இன்க்ரீஸ் ஆகலை. பட் ஹீட்டிங் அந்த சென்சாரை மட்டும் காட்டிக்கிட்டே இருந்துச்சு. அது என்னென்னா, அந்த பைப்பு நம்ம கரெக்டாக அந்த வண்டியில் என்னென்ன எது எப்படி இருக்குதோ அப்படியே இருந்தால் தான் ப்ராப்ளம் இல்லை. நம்ம ஏதாவது ஆல்டர்னேட்டர் நம்ம சேஞ்ச் பண்ணோன்னாலே ஒரு சென்சார் காட்டிகிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்தது. ஓகே, நம்ம அந்த வண்டி வந்து எவ்வளோ எடுத்தோம்லாம் தெரியும் நினைக்கிறேன். 1,70,000 70,000க்கு எடுத்தோம். அரௌண்டு 75,000 ஆயிடுச்சு நம்ம டீசல் செலவு எல்லாமே. எடுத்து வந்துட்டு அது நம்ம என்ன பண்ணோம்னா 4 டயர் சேஞ்ச் பண்ணோம். ஃபுல்லாகவே டயர் கிடையாது, டயர் சேஞ்ச் பண்ணோம். அது ஒரு 40,000 ஆச்சு. அப்புறம் வந்து எஃப்சி பண்ணோம். எஃப்சி வந்து ஒரு 15,000 ஆயிடுச்சு. ஆர்சி சேஞ்ச் பண்ணோம், நேம் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே பண்ணுறது ஒரு 15,000 ஆயிடுச்சு. அப்புறம் வந்து ஆண்ட்ராய்டு செட் ஒன்று போட்டிருந்தோம். அதில்
அதுக்கு வீடியோ எதுவும் எடுக்கல. நான் வெளியில் இருந்தேன். பிரைமா தான் போயிட்டு சேஞ்ச் பண்ணிருந்தேன். வீடியோ எடுக்க சொன்னேன், அவன் எடுக்கலை. ஸோ ஆண்ட்ராய்டு சிஸ்டம் ஒன்று சேஞ்ச் பண்ணுவோம் ஒரு 15,000க்கு. அப்புறம் வந்து என்னென்னா, ஊருக்கு திருநெல்வேலி போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஸ்கோடாவில் சர்வீஸ் போனேன். சர்வீஸ் போயிருக்கும்போது என்னாச்சு, சென்சார் மட்டும் மாற்றணும். ஒரு ஏபிஎஸ் சென்சார் மட்டும் சேஞ்ச் பண்ணோம். அது ஒரு 10-12,000 ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஒரே ஒரு சென்சார் மட்டும் சேஞ்ச் பண்ணோம். அவன் கேட்டால் வண்டி நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது, நீங்கள் சென்சார் மட்டும் சேஞ்ச் பண்ணி என்னென்னா அதில் எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் வந்து நிறைய வந்துகிட்டே இருந்தது. ஸோ அதனால தான் அந்த வண்டியை சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துருச்சு. அதுவும் இல்லாமல் அந்த ஸ்பேர் எதுவுமே கிடைக்கல. அந்த வண்டியில் நம்ம இன்ஜின் ஒர்க்கு கூட நம்ம வெளியில் எங்கேயாவது நம்ம பார்க்கலாம், ஒரு சின்ன ஒர்க்கு பார்க்கலாம். பட் சென்சார் ஒர்க்கு, எலக்ட்ரானிக்கல் ஒர்க்குன்னு வந்துருச்சுன்னா நம்ம ஷோரூம் தான் போய் ஆகணும். அந்தமாரி ஒரு சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. என்னென்னா அது ஷோரூம் கூட போய் பண்ணிக்கலாம், ஆனால் என்னென்னா ஸ்பேரே கிடைக்கல, ஷோரூம்லேயே ஸ்பேர் கிடைக்கல. அதனால் சரி ஓகே, இதுக்கு மேலே நம்ம இதை வச்சுட்டு நம்ம இது பண்ண முடியாது. ஏன்னா முக்கியமான ஒரு சில நேரத்தில் வந்து வண்டி இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் அதை வந்து இதை கொடுத்துட்டு வேறு வண்டி எடுக்கலாமா அப்படின்ட்டு ஒரு திங்கிங்லேயே இருந்தேன். லாராவை சேல் பண்ணுறதுக்கும் போலோவை எடுக்கிறதுக்கும் ஒரே ஒரு ரீசன் தான். அது யாருன்னா அரவிந்த். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், தம்பியோட ஃப்ரெண்டு. லாஸ்ட் டைம் நம்ம லாரா எடுக்கும்போது நம்ம கூட வந்து ட்ராவல் பண்ணி வந்து அங்கே போயிட்டு எல்லாத்தையும் லாரா எடுத்து வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணான். அவன்தான் இந்த கார் எடுக்கிறதுக்கு அவன்தான் காரணம். அவன்தான் வந்து சும்மா இல்லாமல் ஃபோனை வாங்கி Cars24 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி எனக்கு லோன் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி செக் பண்ணலாம் சொல்லி பேன் கார்டெலாம் வாங்கி போட்டு செக் பண்ணி ஆசையை மூட்டி விட்டதே அவன்தான். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து லோன் இவ்வளோ அவைலபிள் இருக்குது பாய், இதை போட்டுட்டு அந்த அமௌண்ட்டை கட்டி லோனில் ஒரு கார் எடுத்துருங்க சொல்லிட்டு அவன்தான் என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணான். ஸோ அப்புறமா தான் எனக்கு கொஞ்சம் மைண்டு கொஞ்சம் டைவெர்ட் ஆகிடுச்சு. ஓகே, நம்ம இதுக்கு மேலே இதை வச்சுட்டு மல்லுக்கட்ட வேணாம், சேல் பண்ணிட்டு நம்ம வேறு வண்டி எடுத்துக்கலாம், அடுத்து ஒரு 10-15 வருஷத்துக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் ஓட்டலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான் போலோ எடுக்கிறதுக்கு. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போது Cars24 பார்த்தோம், சேம் வெஹிக்கிள் வந்து Cars24 பார்த்தோம். எனக்கு ஒரு கட்டத்தில் ஸ்பின்னி கார்ஸ் ட்ரை பண்ணேன். ஸ்பின்னி ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுலேயும் செக் பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு செக் பண்ணேன். செக் பண்ணும்போது தான் என்னென்னா, Cars24லேயும் ஸ்பின்னி ஆப்லேயும் சேம் கார் தான் போட்டிருக்காங்க. இதே 16 மாடலு, கிலோமீட்டர்ஸு எல்லாமே. இன்னும் கேட்டால் Cars24ல் ஸ்பின்னியோட காரை இன்னும் கேட்டால் Cars24ல் போட்டிருக்க காரு ஸ்பின்னியில் போட்டிருக்க காரை விட அதிகமாக கிலோமீட்டர், ஒரு 40,000 மேலே கிலோமீட்டர் அதிகமாக ஓடி இருந்தது. பட் அதுக்கே அவங்க 1 lakh அதிகமாக போட்டிருந்தாங்க. ஸ்பின்னி கார்ஸை விட அவங்க வந்து ரொம்ப அதிகமாக போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் Cars24 வேணாம், ஸ்பின்னி பாலாம் அப்படின்ட்டு நான் 2 கஸ்டமர் கேருமே நான் கால் பண்ணி பேசினேன். ஏன்னா Cars24 வந்து ரெஸ்பான்ஸே நமக்கு சரியாக பண்ணலை. பட் ஆனால் ஸ்பின்னியில் அப்படி இல்லை. நான் கார் வெரிஃபிகேஷனுக்காக சும்மா ஆப் இன்ஸ்டால் பண்ணி லாகின் பண்ணேன். அந்த நம்பர் வச்சு அவங்களே தான் எனக்கு கால் பண்ணாங்க. ஓகே, இவங்க என்ன பண்ண போகிறாங்க, அந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சேன். பட்டு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸு. அங்கேருந்து கீர்த்தி மேடம் சொல்லிட்டு ஒருத்தங்க கால் பண்ணி பேசினாங்க. வடபழனி ஹப்பில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஐ திங்க். ஸோ அவங்க தான் கால் பண்ணி பேசினாங்க. பேசிட்டு டீட்டெயிலாம் கேட்டாங்க. நானும் சொன்னேன். அவங்க செக் பண்ணிவிட்டு ஓகே உங்களுக்கு அவைலபிள் இருக்குது அப்படின்ட்டு சொன்னாங்க. நீங்கள் பார்க்குறதுனா நேராக வந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நம்ம கார் செக் பண்ணோம், என்ன கார் வாங்கலாம் அப்படின்ட்டு சொல்லி சும்மா கார் பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு போலோ இந்தமாரி ஒரு கார் இருந்தது. இவன் இருந்தான். 5,50,000 போட்டிருந்தாங்க. 46,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகிட்டுருக்குன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரி ஓகே, நம்ம போயிட்டு பார்க்கலாமா அப்படின்ட்டு இருக்கும்போது ஒரு நாள் நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது எல்லாருமே வீட்டில் இருந்தோம். நான், தமிழ், என் தம்பி தமிழ், அப்புறம் வந்து பிரவீன்மா, 3 பேருமே வீட்டில் இருந்தோம். சும்மா போர் அடிக்குது, என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஓகே நம்ம போய் கார் பார்க்கலாம். நான் அவன்கிட்ட ஆப்பில் காட்டிகிட்டு இருந்தேன், இந்தமாரி கார்லாம் இருக்குது பாய், லோன் அவைலபிள் அப்படின்னு சொல்லி. சரிவா போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு உடனே டக்குன்னு அப்படியே கிளம்பி போயாச்சு. போயிட்டு போகும்போது அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன், அவங்க கீர்த்தி அவங்களுக்கு. எனக்கு வந்து OMR தான் பக்கம். ஸோ சோழிநல்லூரில் ஒரு ஹப் இருக்குது. ஸோ அங்கே நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அங்கே போயிட்டு தான் இவனை பார்த்தோம். போனால் நிறைய பேர் இருந்தாங்க. போலோவில் எல்லாமே கொஞ்சம் போலோ டீசல்லாம் இருந்துச்சு, டீசல் இருந்தது. பட் GT மட்டும் அவைலபிள் இல்லை. ஏன்னா அது வந்த உடனே சேல் ஆகிடுமா. GT OLXல மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஆனால் பார்த்தா ஒரே 10 lakh அபோவ். அது இல்லாமல் OLXல EMI ஆப்ஷன்லாம் கிடையாது, லோன் ஆப்ஷன் EMI ஆப்ஷன்லாம் கிடையாது. நம்மகிட்ட காசு இருந்தால் போய் வாங்கிக்கலாம். ஸோ அதனால் அதை வாங்க முடியல. அது ஒரு ரீசன் தான் GT வாங்காததுக்கு.
ஒருவேளை ஜிடி இங்கே இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக ஜிடி வாங்கியிருப்போம். ஸோ இதை போய் பார்த்துட்டு இதேமாரி ஒரு 4-5 கார் இருந்தது. பார்த்ததுலேயே பெஸ்ட்டாக எங்களுக்கு இதுதான் ஃபீல் ஆச்சு. அப்புறம் இன்னொரு பலேனோ ஒன்று டெஸ்ட் ட்ரைவ் பண்ணோம். அதுவும் கொஞ்சம் மைண்ட் டைவெர்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. தமிழுக்கு வந்து அந்த வண்டியை ரொம்ப பிடிச்சிருந்தது, பலேனோ. அவன் ஒரே பலேனோ இங்கேருந்து போகும்போதே ரோட்டில் பலேனோ பார்த்துட்டு ஒரே பலேனோ வாங்கலாம் சொல்லி எங்களை டைவெர்ட் பண்ணிகிட்டே இருந்தான். ஆனால் பிரவீன்மாவும் நானும் மாறவே இல்லை. கடைசி வரைக்கும் ஒரே போலோதான்ட்டு ஒரே போலோதான் அப்படின்ற மைண்ட் செட்லேயே போயாச்சு. அங்கே போய் பலேனோ பார்த்தோன்னே எனக்குமே கொஞ்சம் பெட்டர்னு சொல்ல முடியாது. எங்களுக்கு வந்து போலோவோ பலேனோவான்னு வந்தால் கண்டிப்பாக போலோ தான். பட் பலேனோவில் என்ன பெட்டர் ஆப்ஷன்னா ஸ்பேஸ் நல்லா இருந்தது. இதை விட நல்ல ஸ்பேஸு. கொஞ்சம் பேக் சீட்டில் நான் உட்காந்துலாம் பார்த்தேன். நல்ல ஹைட்டு, ஃப்ரண்ட்டு டிரைவர் சீட்டு நம்ம எவ்வளோ தான் ஃபுல்லாக பேக்கில் தந்தாலும் நல்ல ஸ்பேஸ் உள்ள கம்ஃபர்ட்டு அந்த லெவல் நல்லா இருந்தது. ஸோ எனக்கு கொஞ்சம் அந்த கம்ஃபர்ட்டு அந்த ஸ்பேஸ் மட்டும் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் ஆச்சு. ஓகே, பலேனோ அந்தமாரி என்ன தான் டிஸ்ட்ராக்ஷன் பண்ணாலும் போலோவில் போய் உட்காந்ததுக்கப்புறம் போலோ தான் அப்படின்ற அளவுக்கு. ஏன்னா போலோவுக்கும் பலேனோவுக்கும் நம்ம கம்பேரிசன் பண்ண முடியாது. ஏன்னா இது ரெண்டுமே டோட்டலாகவே வேறு வேரியண்ட்டு. இது வந்து எப்படின்னா, இது நார்மல் ஒரு ஹேட்ச்பேக்கு, ஒரு காம்பேக்ட் வெஹிக்கிள். இது பலேனோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைஸு அதோட இது வேறு. அது எப்படின்னா நம்ம கிரீட்டா அந்தமாரி எக்ஸ்யூவிக்கும் இல்லாமல் ஹேட்ச்பேக்கும் இல்லாமல் ஒரு மிட் வேரியண்ட் மாதிரி அது. ஸோ அதை நம்ம இதோட கம்பேர் பண்ணவே முடியாது. அதெல்லாம் பிக்கப்லாம் பார்த்தோன்னா நமக்கு போலோ தான். போலோவோட பிக்கப்புக்கு பலேனோ ஈக்குவல் ஆகுமா? ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஆகாது. ஓகே, ஸோ நம்ம அதை வந்து ரெண்டுமே நம்ம கம்பேர் பண்ண முடியாது. போலோ தான், சேட்டா தான். அதுமாரி போலோ தான். எங்களுக்கு வந்து அவன் தமிழுமே போலோ தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அந்த ஸ்பேஸ் அதெல்லாம் பார்க்கும்போது அவன் பலேனோ எடுத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி யோசித்தான். வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ஃபைனலாக பார்த்து பிடிச்சி போயிட்டு அப்புறம் போயிட்டு இதுக்கு ஒரு அட்வான்ஸை போட்டு வந்துட்டோம். அட்வான்ஸை போட்டு இது ஒரு 2 வாரமாக நாங்கள் வந்து போராடி தான் எடுத்தோம். அது என்ன கதைன்னா, லோனில் கொஞ்சம் ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு. என்னென்னா, என்னோடய பேன் கார்டில் வந்து சுரேந்திரன் இருந்தது, ஆதார் கார்டில் வந்து சுரேந்திரமணி. ஆக்சுவலாக என் பேர் சுரேந்திரமணி, பேன் கார்டில் வந்து சுரேந்திரன் இருந்தது. பேன் கார்டு ஆக்சுவலாக நாங்கள் திருவான்மையூரில் இருக்கும்போது ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி வாங்கினோம். அது பேன் கார்டு வந்த புதுசுலேயே நான் அதை வாங்கிட்டேன். ஸோ அப்போ வந்து சும்மா வாயில் பேரை சொல்லும்போது சுரேந்திரன்னு சொல்லி கூப்பிட்ற பேரையை சொல்லி அப்பா தான் அந்த பேரை சொல்லியிருக்காங்க போல். ஸோ சுரேந்திரன்னு சொல்லி பேன் கார்டை வாங்கிட்டோம். இப்போது லோனுக்கு பண்ணும்போது ஆதார் கார்டு பேன் கார்டு லிங்க் பண்ணலை. அப்புறம் வந்து நேம் டிஃப்ரென்ஸ் அந்த லிங்க் பண்ண முடியாது. ஸோ இந்தமாரி ப்ராப்ளம் இருந்தது. அப்புறம் பேன் கார்டோட நேமை சேஞ்ச் பண்ணிடுறதுக்கு ஒரு வாரம் ஆயிடுச்சு. அப்ளை பண்ணி அப்புறம் அது பேன் கார்டு சேஞ்ச் ஆகிட்டு வந்து அதுக்கப்புறமா அது ரெண்டையும் லிங்க் பண்ணிவிட்டு அப்புறமா அது இதுக்குள்ளேயே நம்ம அந்த பேங்க் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு. ஸோ இது என்ன ஒரு பெரிய விஷயம்னா, ஸ்பின்னியில் வந்து நல்ல சப்போர்ட் கொடுத்தாங்க. ஏன்னா யாருக்குமே ஒரு அட்வான்ஸ் பண்ணி ஒரு 3 நாளைக்குள்ள இந்த ப்ராசஸ் எல்லாம் முடித்து வண்டி டெலிவரி பண்ணணும், இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதே இல்லைன்னு சொன்னார். அங்கே அருண் ஒருத்தர் இருக்காரு, நீங்கள் சோழியனூர் போனீங்கன்னா அவர் போய் பாருங்கள். உண்மையில் ஒரு பெஸ்ட்டு ஸ்டாஃபு. எனக்கு அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணார், அவ்வளோ சப்போர்ட் பண்ணார். நான் வந்து இது என்னமோ ஸ்பின்னிக்கு வந்து நம்ம ஆடு போடுற மாதிரியே இருக்குது. அதுக்காக நான் சொல்லலை. ஏன்னா நமக்கு எங்கே நமக்கு கம்ஃபர்ட் தராங்களோ அங்கே தான் நம்ம வந்து போக முடியும். ஸோ நீங்கள் போய் பாருங்கள், போனீங்கன்னா சோழியனூர் போய் பாருங்கள். அருண் ஒருத்தர் இருப்பார், அவர் போய் பாருங்கள். உண்மையிலே ஒரு நல்ல ஜென்யூன் பர்சன் அவர். ஸோ அவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு சப்போர்ட் பண்ணார். ஸோ 2 வீக்ஸ்லாம் ஹோல்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம அடுத்தவங்களுக்கு கார் காட்டணும், இதை சேல் பண்ணணும். ஒருவேளை நம்ம 2 வீக்ஸ் வெயிட் பண்ணியும் நம்ம ட்ராப் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு வந்து அது பெரிய இதுவாக இருக்கும். ஸோ அதனால் யாருமே 2 வீக்ஸ்லாம் ஹோல்டு பண்ண மாட்டாங்க. பட்டு எனக்காக பண்ணாங்க. அது காரணம் ஒரே ஒரு காரணம் தான், அந்த அருண் அவர் தான், பிரதர் அவர் தான் நல்லா ஹெல்ப் பண்ணார். ஸோ அவர் டெய்லியுமே அவங்களுக்கு மீட்டிங் வைப்பாங்களாம், கேட்பாங்களாம். ஆனாலுமே அவர் எல்லாத்தையுமே சமாளித்து ரொம்ப கான்டாக்ட்லேயே இருந்தார். பேன் கார்டு அப்ளை பண்ணிட்டீங்களா, என்ன ப்ராசஸ் இருக்குது, அது அடிக்கடி கேட்டுட்டு ஓகே சார் நீங்கள் பண்ணுங்கன்ட்டு ரொம்ப நமக்கு அங்கே வர ப்ராப்ளம்லாம் அவரே பார்த்துக்கிட்டு நம்மளை கொஞ்சம் அப்படியே மோட்டிவேட் பண்ணியே கூப்பிட்டு போனார். ஸோ நல்ல பர்சன் அவர். அங்கே சோழியனூர் ஹப்புக்கு போனீங்கன்னா, ஸ்பின்னி கார்டு ஹப்புக்கு போனீங்கன்னா அவரை பாருங்கள். ஓகே, இந்த பேன் கார்டு ஆதார் கார்டு லிங்க் இந்த ப்ராசஸ்லாம் ஒரு 2 வீக்ஸ் போயிடுச்சு. நான் ஒரு கட்டத்துலலாம் அதுவும் இல்லாமல் இதுக்கடையில் இந்த லாராவை சேல் பண்ணுறது வேறு சார். லாராவை OLXில் ஆடு போட்டு நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போனாங்க. நான் ஆக்சுவலாக 1,50,000 போட்டிருந்தேன் நான் லாராவை.
ஏன்னா நம்ம வாங்கினதே 1,70,000 வாங்கினோம். ஆல்ரெடி நம்ம டயர் சேஞ்ச் பண்ணது, ஆர்சி எல்லா ஒர்க்குமே எனக்கு ஆல்ரெடி 2,40,000 50,000 மேலே போயிடுச்சு. 2,50,000 மேலே போயிடுச்சு. சரி அட்லீஸ்ட் ஒரு அந்த அமௌண்ட்டு போட வேணாம், ஒரு 1,50,000 போடலாம் அப்படின்ட்டு போட்டிருந்தேன். அந்த அமௌண்ட்டுக்கே அது யாரும் கேட்குறது ரெடியாக இல்லை. லாஸ்ட்டாக 1,20,000 ஒருத்தர் வந்தார் கோயம்புத்தூர்லேருந்து. ஸோ அவர் அதில் ஒரு சின்ன ப்ராப்ளம்லாம் இருந்தது. அது ஒரு ஸ்டோரி. லாஸ்ட்டாக அதை 1 lakh தான் நான் கொடுத்தேன். ஏன்னா அவர் ரெடியாக தான் எடுத்துகிட்டு போக, ஒரு சின்ன ஒரு ஒர்க் மட்டும் இருந்தது, அதை மட்டும் முடிச்சு கொடுங்க, நான் 1,20,000 எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு பண்ணார். பட் அந்த ஒர்க்கு நம்ம பண்ண போகும்போது அடுத்தடுத்து ஒரு சில வேலையெல்லாம் வந்துருச்சு. அதில் கை வச்சோன்னா இன்னொரு 2-3 வேலையெல்லாம் வந்தது. ஓகே, எனக்கும் அதுக்கு மேலே அவர்கிட்ட பேசுகிறதுக்கு மனசு இல்லை. அன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டு, சரி ஓகே போட்டும் அப்படின்ட்டு 1 lakh கொடுத்துட்டேன். ஸோ மீதி 50,000 வெளிலேருந்து ரெடி பண்ணி 1,50,000 நான் பே பண்ணேன். பே பண்ணி அது பாருங்கள், இந்த கார் நம்மக்கிட்ட தான் வரணுன்ட்டு இருக்குது போல இருக்குது. இவ்வளோ ப்ராப்ளம் நடந்துமே அந்த 2 weeks மேலே ஹோல்டு பண்ணாங்க. அன்றைக்கி காரை சேல் பண்ணுற அன்னைக்கு ஈவினிங் எனக்கு கால் பண்ணாங்க. கரெக்டாக அந்த கார் சேல் பண்ணி எனக்கு அமௌண்ட் அவர் போட்டு விட்டார். போட்டு விட்டு அடுத்த செகண்டு எனக்கு கால் பண்ணார். ஸ்பின்னிலேருந்து அருண் கால் பண்ணார். கால் பண்ணி, சார் இன்றைக்கி ஹோல்டை க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் வண்டியை ஹோல்டு பண்ண முடியாதுன்னு அவர் சொல்கிறாரு. சொன்ன உடனே ஓகே, நான் சொன்ன அமௌண்ட் இருக்குது ப்ரோ, நான் போட்டு விட்டுறேன், இனிஷியல் அமௌண்ட் போட்டுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் பண்ணலாம்ல அப்படின்னு. ஓகே ப்ரோ, நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா பிரச்சனை இல்லைன்னு சொன்னார். ஸோ அவர் போட்ட அமௌண்ட் அப்படியே இனிஷியல் அமௌண்ட்டை நான் திருப்பி ஸ்பின்னிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு 50,000 எனக்கு அடி விழுந்தது. அந்த 50,000 யார் கொடுத்தாங்கன்னா அன்பு மகள் இருக்கவே இருக்கிறாங்க. அப்படியே என்ன பண்ணுறதுடா 50,000 அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஆட்டோக்கார தம்பி அன்பு மகள் தான் இதுக்கும் அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அவங்ககிட்ட 50,000 அப்படியே வாங்கி ஸ்பின்னில் கொடுத்துட்டு, ஸோ அந்த காரை அப்படியே ஹோல்டு பண்ணியாச்சு. எனக்கு ஒரு நம்பிக்கை, இந்த கார் நம்மக்கிட்ட தான் வரணுன்ட்டு இருந்துச்சுன்னா அது எப்படியா இருந்தாலும் வந்துடும், இல்லை போகிறதுனா போட்டு ஓகே நம்ம வேறு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டுருந்தேன். பட் கடைசியாக இவ்வளோ ப்ராப்ளத்துலேயும் இந்த கார் கடைசியாக நம்மக்கிட்டே வந்துருச்சு. அமௌண்ட்டு பே பண்ணி அடுத்த நாள் எனக்கு பேன் கார்டு வந்துருச்சு. பேன் கார்டு வரல, பட்டு ஆன்லைனில் வந்துருச்சு. ஸோ ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி பேன் கார்டு, ஆதார் கார்டு அன்றைக்கே லிங்க் பண்ணிட்டேன். லிங்க் பண்ணி அதுக்கு அடுத்த நாளே ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. பேங்க்லேருந்து ஆல்ரெடி சர்ச்லாம் போய் பயோமெட்ரிக் எல்லாம் ஸோ எல்லாமே டக்குன்னு அடுத்து ஒரு 3 நாளைக்குள்ள இந்த ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு. ஒரு 2 weeksக்கு அப்புறம் ஒரு 3 நாளைக்குள்ள இந்த ப்ராசஸ் டக்குன்னு ஆயிடுச்சு. ஸோ அப்படி தான் இவனை நம்ம தூக்கிட்டு வந்தோம். இதுதான் இதோட ஸ்டோரி, வேறு அவ்வளோதான். It's Luda. Either you nutting or you ain't talking about nothing.